நம்ம என்னதான் விதவிதமான ஃபுட்டு சாப்பிட்டாலும் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டு கிடையாது, அது ஒரு எமோஷன். ரெட்டிங்கில் என்ன மாதிரி பிரியாணியை லவ் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கும் உங்களை மாதிரி பிரியாணியை லவ் பண்ணி குக் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இட்ஸ் அ பிரியாணி டேஸ்டிங் ஈவெண்ட். கேட்கும் போதே உங்களுக்கு நாக்கில் எச்ச ஊரில். அதோட டீட்டெயில் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒரு 2 பேர் பேர் ஆகிக்கணும், லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஆர் ஒய்ஃப் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், யாராவது 2 பேர் பேர் பண்ணிவிட்டு பிரியாணியை குக் பண்ணி அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கே எங்களை மாதிரி பிரியாணியை சாப்பிட்றதுக்குன்னு வெயிட் பண்ணுவோம் இல்லையா, நாங்கள் அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் நான்வெஜ் பிரியாணி தான் குக் பண்ணணும்னு இல்லை, வெஜ்ஜு புலாவையும் நீங்கள் வெஜ் பிரியாணியும் நீங்கள் குக் பண்ணலாம். ஓகே, இந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஷெஃபாகவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு குக் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு பிரியாணி டேஸ்டராகவும் இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இப்போ இந்த ஆர்கனைசர்ஸை பற்றி நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். இது ஆர்கனைஸ் பண்ணுறவங்க 2 பேர், காயத்ரி அண்ட் மது. இவங்க ரெட்டிங் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷமா இவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இன் ரெட்டிங். இவங்க கிட்ட பேசும்போது அண்ட் இவங்களோட கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அது என்னன்னா, இவங்க வந்து தமிழ் கம்யூனிட்டியாக ஒன்று சேரலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்க்ளூசிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து பாருங்கள், பொங்கலும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, கிறிஸ்மஸும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது இந்த பிரியாணி ஈவெண்ட் இருக்கு இல்லையா, இது ரம்ஜானுக்கு. ஸோ ரம்ஜானும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இந்தியன் ஆர் தமிழ் கம்யூனிட்டி யாருமே வந்து இந்த மாதிரி யோசித்து நான் பார்த்ததில்லை. ஸோ அதுக்காகவே இவங்களுக்கு ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ரெட்டிங் யூகேல இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இருங்க போயிடாதீங்க. நீங்கள் ஷெஃபாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த பிரியாணி கான்டெஸ்ட்டில் எப்படி வின் பண்ணுங்கிற ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன். இதை வந்து யாருக்கும் சொல்லிடாதீங்க. அதாவது பிரியாணியோடு சேர்த்து சிக்கன் 65 பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்காம். ஓகே, எஸ். தயிர் பச்சடி பண்ணால் அது இன்னொரு போனஸ் பாயிண்ட்டாம், மறந்துடாதீங்க. அப்பா, எப்படியோ நமக்கு தேவையானதை சொல்லியாச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே தென், பை பாய். ஈவெண்ட்டில் பார்க்கலாம். ஹாப்பி யூகேயிங்.